கீரை செடி வீட்டில் வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டேன். இது மாதிரி சாவு வீட்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சாவு வீட்டில் சாப்பிட்டா தான் நல்லதுன்னு கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொன்னேன். என் தங்கச்சி கூப்பிட்டு அப்படியெல்லாம் கிடையாதுக்கா, தப்பாக பதிவு போடாது, அது காகத்துக்கு வைக்கிறது அப்படின்னு சொன்னால். சரி காகத்துக்கு வைக்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். அப்போ காகம் வந்து இறந்தவங்க வர்றதா சொல்லி வைப்பாங்க. அப்போ அவங்க சாப்பிட்டு சத்தம் சுற்றுறதான்னு கேட்டேன். அதாவது இப்படி தோணுது கேட்டேன். அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா, பெரியவங்களை கேளுன்னு சொல்லிச்சு 2-3 பெரியவங்களை கேட்டால் அவங்களும் எனக்கு வந்து முன்னோர்கள் செஞ்சாங்க, நம்ம செய்கிறோம், தெரியாது அப்படின்ட்டாங்க. எதுக்கு இந்த அர்த்தம்னு கேட்குறேன்னா, இந்த அர்த்தத்தை கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இது ஒரு 5-6 விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு சாவு வீட்லையா, சடங்கு வீட்லையா, கல்யாண வீட்லையா ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து எச்சிக்கமே தெரியாமல் பண்ணிடுவாங்க. அவங்கள பிடிச்சிட்டு சத்தம் போடுறது, சண்டை கட்டுறது, இது மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்டே இருக்குதா. அதுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னேன். அது பண்ணலின்னா ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்னு கேட்குறேன். இப்போ ஒரு வண்டி இருக்குதுன்னு சொன்னாக்க ஒரு சக்கரம் இல்லைன்னா அது ஓடாது. அது மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு நடக்குதா, அது எதுக்கு அவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அப்படி சொன்னாங்க. அது கூட நான் இன்னொரு யோசிக்கிறேன். அகத்திக்கீரையுமே இந்த மாதிரி இவங்களுக்கு சாப்பிட கொடுத்தது தான் காலப்போக்கில் காலத்துக்கு வச்சுருப்பாங்களா என்னமோ. சரி நான் ரொம்ப யோசிக்கிறேன், அதை விட்டுறலாம். என்ன விஷயம்னா, ஒரு சாஸ்திரம் நடக்குது அப்படின்னு சொன்னாக்க சாஸ்திரமே சில வீட்டில் அவசரமாக வைப்பாங்க. அந்த அன்றைக்கி தான் போயிருப்பாங்க. ஒரு 10-500 பேர் இருப்பாங்க. உடனே வச்சிடணும், இல்லைன்னா இவங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிப்படி வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. வரமாட்டாங்கன்னா வரக்கூடாது, அவங்க வேண்டாம். அதாவது இளவ வீட்டுக்கு 2வது முறை கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது முக்கியமான சொந்தமே இருந்திருக்காது. அப்புறம் அவங்க வராட்டி என்ன, இருக்கிறவே ஒரு 10 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக 5-6 நாள் கழித்து துணிமணியில் பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து தைச்சிக்கிது அப்படி செய்யலாம். அவசரமாக செய்ய வச்சு இங்கே ஒரு 10 பேர் நம்மளுக்கு சரியான புலங்களே இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட ஓடி போய் துணி இட்டுன்னு சொல்லணும். அப்புறம் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிருப்பாங்க. அங்கே போய் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே 10 பேர் அவங்கள காணுன்னு கேட்பாங்க. அப்புறம் அதுக்கு நம்ம இங்கே பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தாக்க இது மாதிரி நிறைய விஷயம். ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு எச்சுக்கம்மி ஏதாவது பண்ணிக்கிட்டாக்க ஒரு 1000 பேர்த்துக்குள்ளே 500 பேர்த்துக்குள்ளே சில பேர் கத்தி சண்டை கடிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கங்காட்டிட்டு அது எதுக்கு என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு நான் கேட்டேன். அதனால் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ கொஞ்சம் எச்சுக்கம்மி ஏதாச்சும் நடந்துட்டு இதனால எதுவும் நடக்க போகிறதே கிடையாது. ஏன்னா எல்லாரும் எல்லா விசேஷங்களுக்கும் எல்லா இது சடங்குகளுக்கு போயிட்டு தான் இருப்பாங்க, கவனிக்க மாட்டாங்க. என்ன மாதிரி நானே அப்படி தான், சரி கவனிக்கவே மாட்டேன். ஆனால் அந்த நேரங்களில் எங்கேயாச்சும் அப்புறம் சொல்லி கொடுத்தா பிடிச்சி அப்படி செஞ்சுருவோம். அப்படித்தான் இருக்கும். நம்மளுக்கு முழுசாக தெரியாதுன்னா அவங்களுக்கு விவரமே இல்லை, பிழைக்கிறக்கே ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. சும்மா கஜன்னு அந்த இடத்துல ஒரு சண்டை உருவாக்கிடுறாங்க. இது மாதிரி நான் நிறைய பிரச்சனைகளை பார்த்தேன். அதனால் வந்து அப்படி பண்ணிக்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அர்த்தமாக திருப்தியாக 4 பேருக்கு முன்னாடி ஒரு மேம்போக்க நல்ல முறையில் செய்கிறது மட்டும்தான் நல்லதே தவிர அது மாதிரி அழட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு செய்கிறேன். இன்னொன்று என்னென்னா, ஒரு வீட்டில் பார்த்தேன். ஒரு 2 குடும்பம் வந்து சரியாக வந்து ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. மூஞ்சிலேயே இருக்காங்கன்னா கூட முழிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் சண்டையும் கிடையாது. அப்படி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு டைமில் வந்து ஒரு அண்ணன் இறந்துட்டார். அப்புறம் இன்னொருத்தர் தான் எல்லாம் செய்ய வேண்டியதாகி போச்சு. அந்த அண்ணன் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமாம், அந்த அண்ணன் சாஸ்திரத்துக்கு செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் செய்ய சொன்னாங்க எல்லாரும். அப்படி செய்ய மாட்டேன்னா அவங்க விட்டுறணும். செய்யறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மாத்திரம்தான் செய்யணும். அப்போ தான் அவங்க ஆத்ம சாந்தி அடையும். உங்கள் இல்லை மற்றவங்களுடைய அர்த்தங்கள்லேயே அல்லது பழக்க வழக்கங்களே வச்சாங்க கூட அப்படி தான், அதுதான் அர்த்தம். விருப்பம் இல்லாதவங்க செய்யக்கூடாது. அதை அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. உயிரோடு இருக்கலே பாவம் வீம்பாக இருந்தவங்க அதை அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிறது கரெக்டாக. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு தான் கேள்வி கேட்டது. நான் வேற ஒன்றும் இல்லை. அதை தெரியாமல் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டாலோ செஞ்சுக்கிட்டாலோ அதெல்லாம் எந்த விஷயமும் இல்லை. வேணா பொறுமையாக சொல்லி தான் கொடுக்கணுமே தவிர இது மாதிரி சண்டை கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்.